இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரம் 34 36 முடிய. உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறு அந்நாள் திடீரென்று வந்து ஒரு கண்ணியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாக இருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவிப்பதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அன்பானவர்களே, குடிவெறி களியாட்டம், இந்த உலக கவலைகள் ஒரு மனிதனை மந்த புத்தி உள்ளவனாக மாற்றுகிறது. கடவுள் சொல்வதற்கு செவிசாய்க்க முடியாமல், ஒழுக்க நெறிமுறைகளுக்கு பணிந்து போகாமல், இறை கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழாமல் இருக்கின்ற ஒரு மனிதன் மந்த புத்தி உள்ளவன். மந்த புத்தி உள்ள மரத்து போன இதயங்கொண்ட எல்லாரையும் கடவுள் கைவிட்டு விடுகிறார். அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. குடிவெறியில் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். அதுபோல களியாட்டத்தால் நிறைய பேர் இந்த உலகை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். குடும்பத்தை, அடுத்த தலைமுறையினரை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். உலக கவலைகளால் தளர்ந்து போன உள்ளங்களை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன குறைபாடு? இவர்கள் விழிப்பாயில்லை, இவர்கள் ஜெபிப்பதில்லை, இவர்கள் கடவுள் மீது கொண்டு இருக்கிற நம்பிக்கை வெறும் பக்தி முயற்சிகளோடு நின்று விடுகின்றன. சீடராக வாழ்வதற்கு உரிய பண்புகள் இவர்களிடம் இல்லை, வளர்த்து கொள்வதற்கு எந்த முயற்சியும் இல்லை. அப்படின்னா பாருங்க, வெறும் பக்தி முயற்சியிலேயே இருக்கிறவன் உருப்பிட முடியாது. வெறும் கூட்டு கடிச்சுக்கா, அதை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு ஒருத்தன் பிழைக்கிறது இல்லை. சோறு சாப்பிடணும், ஜபம், கடவுளோடு உறவு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது, ஒழுக்க நெறியில் வாழ்ந்து காட்டுவது, அடுத்த தலைமுறையினருக்கு முன்னெடுப்பாக எடுத்துக்காட்டான வாழ்வை வைப்பது, இவைகள் இல்லாத மனிதர்கள் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? கடவுளோடு அவர்கள் எந்த உறவும் கொள்ளவில்லை, அயலாரை எந்த விதத்திலும் நேசிக்கவில்லை. குடிவெறியில இருக்கிறவன், களியாட்டத்தில் இருக்கிறவன் அந்த குடும்பத்தை நேசிக்கல. பொறுப்பு இல்லாதவன்ட்ட ஒரு தாளந்து கொடுத்தா அது புதைச்சு வச்சிருக்கிறான். எல்லாத்துக்கும் கொடுத்தாரு, அவனுக்கு ஒரு தாளந்து கிடைச்சது. அவன் பொறுப்பு இல்லாம கைக்கூட்டையில முடிச்சு வச்சிருக்கான், மணல்ல புதைச்சு வச்சிருக்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் மந்த புத்தி உள்ளவர்கள் அப்படியே எரும மாடு மாதிரி போறது, எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி இருக்கிறது. யார் என்ன சொன்னாலும், அம்மா அப்பா சொன்னாங்க, சாமியார் சொன்னாரு, வாத்தியார் சொன்னாரு, பெரியவங்க சொன்னாங்க, எதையும் கண்டுக்கிறது இல்லை. அவன் பாட்டுக்கு போறது, அவன் பாட்டுக்கு போக வேண்டியதான் மண் உலகுக்குள்ள. அன்பானவர்களே, எப்பொழுதும் விழிப்பாயிருந்து ஜெபியுங்கள். விழிப்பாயிருந்தாக்கா இதெல்லாம் கேட்போம், செவி மடுப்போம், உள் வாங்கி கொள்ளுவோம், மனம் திரும்புவோம். எப்பொழுதும் விழிப்பாயிருந்தால் நமக்கு நடக்கிறத பார்க்கிறோம். ஐயோ, இப்படியெல்லாம் நடந்தா நமக்கு ஆபத்து வந்துடும், நிலைவாழ்வு போய்விடும், விண்ணகத்தை அடைய முடியாது, நம்ம கல்லறைக்குள்ள புதைச்சு அங்கேயே தான் கிடப்போம், விண்ணகத்துக்கு நம்மால் உயிர் தழ முடியாது, சாவுக்குத்தான் உயிர் தழுவோம். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலக கவலைகள் மந்த புத்தியாக இருப்பதற்கு துணையாக இருக்கும் கருவிகள், களியாட்டம், குடிவெறி, இது போன்றவைகள் எங்களுக்கு சாத்தானால் வைக்கப்பட்ட கண்ணிகள். அதில் சிக்கிக்கொள்ளாதவாறு நாங்கள் விழிப்பாயிருந்து ஜெபிக்க, விழிப்பாயிருந்து உம்முடைய குரலுக்கு செவிமடுக்க, விழிப்பாயிருந்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட எங்களுக்கு துணை புரியும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.